வணக்கம் சுட்டி குட்டீஸ். அது ஒரு கோடை காலம். வெயிலும் தாகமும் மிகுதியாக இருந்தது. காடு மிகவும் வறண்டு காணப்படுகிறது. இலைகள் உதிர்ந்து கிடக்கின்றன. சிட்டிக்குருவி மூச்சிறைக்க ஒரு கிளையில் வந்து அமர்கிறது. பின்னாடியே கருப்பிக்காக்கா பறந்து வருகிறது. அப்பாடி, முடியல கருப்பியாக்கா. இந்த வெயில் நம்மள கொன்னுடும் போல இருக்கே. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஆமா சிட்டி, நான் காடு முழுக்க பறந்து பாத்துட்டேன். ஆத்துல வெறும் மணல் தான் இருக்கு. எல்லா குளமும் வத்தி போச்சு. எனக்கு தலை சுத்துதாக்கா. இப்படியே போனா நம்ம செத்துருவோம் போல இருக்கு. அதே காட்டில் சுயநலமான பருந்து பாண்டியும் வாழ்ந்து வந்தது. ஒரு பெரிய பாறைக்கு அடியில் ஒரு சிறிய மண்பானையில் தண்ணீர் இருக்கிறது. அதை பருந்து பாண்டி மறைத்து வைத்து குடித்துக் கொண்டிருக்கிறது. சிட்டியும் கருப்பியும் அங்கே போகிறார்கள். ஹே, அதோ பாரு அக்கா, பாண்டி அண்ணா கிட்ட தண்ணி இருக்கு. அண்ணா அண்ணா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தொண்டை ரொம்ப வறண்டு போயிருக்கு. அதெல்லாம் தர முடியாது. இது நான் ரொம்ப தூரம் பறந்து போய் எனக்காக கொண்டு வந்தது. உங்களுக்கு கொடுத்தா எனக்கு என்ன இருக்கும்? தள்ளிப்போங்க. பாண்டி, இது ஆபத்து காலம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாதான் உயிர் பழைக்க முடியும். கொஞ்சம் குடு பாண்டி. உபதேசம் எல்லாம் வேணாம், கிளம்புங்க இங்கிருந்த. ஆந்தை மாமாவின் வருகை. சிட்டியும் கருப்பியும் ஏமாற்றத்துடன் மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது மரப்பொந்திலிருந்து வயதான ஆந்தை மாமா வெளியே வருகிறார். என்ன குட்டிகளா, ரொம்ப சோகமா இருக்கீங்க? விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆந்தை மாமா, பாண்டி அண்ணா கிட்ட தண்ணி இருக்கு, ஆனா குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தாகம் தாங்க முடியல மாமா. வருத்தப்படாதீங்க. அந்த வடக்கு மலைக்கு பின்னாடி ஒரு ரகசிய ஊற்று இருக்கு. அங்க போனா நமக்கு தாராளமா தண்ணி கிடைக்கும். வாங்க, என் பின்னாடியே பறந்து வாங்க. அவர்கள் ஊற்றை நோக்கி பறக்கும்போது வழியில் பாண்டி பருந்து தாகத்தால் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதை பார்க்கிறார்கள். அவன் வைத்திருந்த பானை உடைந்து கிடக்கிறது. சிட்டி, அதோ பாரு, பாண்டி அண்ணா மயங்கி கிடக்குறாரு. பாவம், வெயில் தாங்காம விழுந்துட்டாரு போல. நமக்கு தண்ணி தரலனாலும் பரவாயில்லக்கா, நாம அவருக்கு உதவணும். மாமா, நீங்க ஊற்றுக்கு போய் தண்ணி கொண்டு வாங்க. நாங்க பாண்டிய பாத்துக்கிறோம். ஆந்தை மாமா வேகமாக சென்று தண்ணீர் கொண்டு வந்து பாண்டியின் முகத்தில் தெளிக்கிறார். பாண்டி மெல்ல கண்விழிக்கிறான். தன்னை சுற்றி நண்பர்கள் இருப்பதை பார்த்து வெட்கப்படுகிறான். என்ன மன்னிச்சிருங்க நண்பர்களே. நான் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டேன். ஆனா நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க. பாண்டி, இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது. பகிர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். துன்பத்துல உதவுறது தான் உண்மையான நட்பு. என்ன சுட்டி குட்டீஸ், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்டோட நேம கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to Chutti Cooties!